மத்தொன்னும் வேண்டா மனமே முதலரங்கர் கத்தினம் மேய்த்த கடனக்கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப் புடியம்பெருமானை எப்பொழுதும் பேசு. ஊரிலேன் காணியில்லை உறவு மத்தொருவரில்லை பாரில்லேன் பாதமூலம் பத்தினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் களைகணம்மா அரங்கமான அருளானே. ஆச்சரியமான பாசுரம். சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றினோம். கதறுகிறேன், காரொளி வண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் களைகண் அம்மா. அம்மா, எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவனே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். போன பாசுரத்தில் கஜேந்திர ஆழ்வானுடைய விற்த்தாந்தத்தை சொன்னார். கஜேந்திர ஆழ்வானுக்கு ஒத்தாசை பண்ணோம், அவரை ரட்சித்து கொடுத்தோம். அவரை ரட்சித்தபடியினாலே அந்த நினைவாவது இருக்கான்னு கேட்டோம். தேவரே அதுவும் இல்லைன்னு. ஏன்னா ரட்சிக்கக்கூடிய தன்மை நம்முடையது, அதை பெருமாள் பண்புடுவார் அப்படிங்கிற எண்ணம் கூட தேவரிடத்துல இல்லையா? அதுவும் இல்லைன்னுட்டார் ஆழ்வார். இதெல்லாம் அவருக்கு இல்லைங்கிறது இல்லை. அவர் சொல்றார், நமக்கு இதுவும் இல்லை அதுவும் இல்லை எதுவுமே இல்லை, என்னிடத்துல எதுவும் இல்லை என்னார். அதுக்கு பெருமாள் கேட்கிறார், இல்லை அப்படி திபதேசங்கள் தோறும், திபதேசங்கள்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா தேசோயம் சர்வகாம துக்குன்னு சொல்லுவார். இந்த திபதேசங்களில் வாழ்வதுங்கிறது ஒரு தனித்தன்மை. அது மோக்ஷோபாயம் ஆகாது என்றிருந்தாலுமே கூட அது உயர்ந்த ஒரு மோட்சத்துக்கு காரணமாக இருக்குமானா அதுவும் எம்பெருமானுடைய திருவுள்ளம் தான். சித்தோபாயமா எல்லாரும் என்ன பண்ணுவோம், திபதேசங்கள்ல இருக்க வேணும். திபதேசங்கள்ல இருக்கணும்னா எதற்குன்னா, ஒரு காணின்னு சொன்ன நிலத்தை சொல்லலை. காணியாட்சின்னா கைங்கரியம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, இதெல்லாம் அது இருக்குமா? திபதேசங்கள்ல இருக்கலாமே. திபதேசங்கள்ல இருக்கிறா, ஏதாவது ஒரு திபதேசங்கள் இருந்தால் ரொம்ப உச்சிதமா இருக்குமே என்று கேட்க, அதுக்கு பெருமாள் கேட்கிறார், அயோத்தியா உண்டா, பெரிய கோவில் உண்டா, சாலிக்கிராமம் உண்டா, இதே போல கரவகள் மிச்சனிலே உண்டு. அதுலேயும் சொல்றா, இது இல்லை அது இல்லை அது இல்லை, ஆனால் புண்ணியம் யாமுடையோம் குறவொன்னும் இல்லாத கோவிந்தா. அவ்விடத்துல கேட்டார், காட்டுக்கு போறேங்கிறீங்களே, எங்க போனேன்னா? பெருமாள் கேட்டால், ஏதாவது திவதேசத்துக்கு போனீரானா இல்லை காட்டுக்கு போனோம்னா? சரி, காடுன்னா பரவாயில்ல, திருமாலின் ஜோலமலை இருக்கு, அதே போல இருக்கு நெமிஷாரண்ய காடு இருக்கு, இதெல்லாம் காடு தான். அங்கே போனீரான்னா பொட்டை காட்டுக்கு தான் போனேன். என்ன நம்மால ஒன்றுமே இல்லை, எனக்கு நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஆண்டாள் அங்கேயும் சொல்லி கொண்டாள். இப்போ அந்த மாதிரி இவர் சொல்றார், எனக்கு நல்லது என்பது எதுவும் இல்லை, திவதேசத்துல இல்லை, சாலக்கிராமம் இல்லை, திரு அயோத்தியாவும் இல்லை, பெரிய கோவிலும் இல்லை. அதைத்தான் சொல்றார், அப்படி எதுவும் பண்ணலை என்று தெரிவித்தார். அதான் இங்கே தெரிவிக்கிறார். முதல்ல ஊரிலே எங்காணி இல்லை, ஊர் அப்படின்னு சொன்னா திவதேசங்கள் தான் ஊர், மற்றதெல்லாம் ஊர் அல்ல. ஊர்னு சொன்னா இது திருவரங்கத்தை சொல்லலாம், திவதேசங்களை சொல்லலாம், திரு அயோத்தியாவை சொல்லலாம், சாலக்கிராமத்தை சொல்லலாம். இவையெல்லாம் தான் ஊரே தவிர மற்ற ஊர்லாம் ஊரானா? ஊரிலேன், ஊரே இல்லைன்னு. சரி, உடனே பெருமாள் பெருமாள் கேட்டாராம், சரி ஊர் இல்லைன்னு நீ, அது எட்டத்து உறவு யாராலும் இருக்காளா அங்க திவதேசங்கள்ல? ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தருமே இல்லை, நானும் இல்லை, எனக்கு பந்துக்கள் ஆறு கிடையாது. எட்டத்து உறவு யாராவது இருக்கா? ஓரகத்திக்கு நாத்தனாருடைய பெண் பிள்ளையோடைய பேரனோட பேத்தியோட அப்படின்னு சொல்லி நம்ம எழுப்போம். 6 காலம் உண்டானா? ஊரிலேன்னு இல்லை, ஊரிலே எனக்கு ஊரே இல்லை. காணி இல்லை என்று சொன்னார். காணினா நிலத்தை பத்தி சொல்றதானா? காணியாட்சி என்பது கைங்கரியம். இந்த கைங்கரியம் திவதேசங்கள்னு இருக்கும். இந்த திவதேசங்கள்ல இருந்தால் பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம், பெருமாளுக்கு திருமாலை எடுக்கை, புஷ்ப கைங்கரியம், சந்தன அரைச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த திருப்பல்லாண்டு பாடுவது, பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு பாடுறது, அத்தியாபக கோட்டியில் இருக்கிறது, அப்படின்னு ஏதாவது கைங்கரியம் இருக்கா என்று கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கைங்கரியமும் கிடையாது, ஊர்லேயும் இல்லை, காணியும் இல்லை.
ஊரிலேன் காணி இல்லை. சரி, பெருமாள் கேட்டார், ஏதானும் பந்துக்களான ஆறான்னு இருக்காளா, உறவு கிரவு ஆறான்னு இருக்காளான்னா, ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை. உறவு பந்துக்கள்னு சொன்னா அது கொண்டபெண்டர் மக்களாக இருந்தால் வசதி, கொண்டபெண்டிர்களாக அல்லாமல், அதாவது அனுகூலமாக இல்லாமல் பிரதிகூலமாக இருந்தார்களே ஆனால் அவர்களை பந்துக்கள் என்று சொல்லிக்க முடியாது. அது ஆபாச பந்துக்களாகத்தான் இருக்கும், ஆத்ம பந்துக்களாக இருக்க முடியாது. அப்ப பந்துக்கள் ஆறான்னு சொந்தக்கார ஆறான்னு இருக்காள். திவிதேசங்கள்லாம் போகிற போது இன்னார் இருக்கா, எங்க இருக்கா, அவா இருக்கா, மாமா இருக்கா, மாமி இருக்கா, இவா இருக்கா, அவா இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போடுவோம். போய் அங்கே பை வச்சுக்கிறது, கை காலம் பண்ணி வர்றது, பெருமாளை செய்கிறது, வர்றது, பிரசாதங்களுக்கு போகிறது. அப்போ பந்துக்கள் திவிதேசங்களில் இருந்துட்டா ரொம்ப வசதி, கைங்கரங்களை பெற்றுள்ளான், கிருபையை பெற்றுள்ளான். அப்படி யாராலும் இருக்கா, பெருமாள் ஏதாவது ஒரு வழியில் பண்ணலாமான்னு பார்க்குறார். ஊரில் என் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, யாருமே கிடையாதுன்னா. சரி, எதுவுமே இல்லைங்கிறீங்க, அப்ப என்ன பத்தி நீன்னா, எதுவும் இல்லைன்னு சொன்னேன், ரட்சிக்கிறதுக்கு நீ இல்லையா நான் சொன்னேன், நான் உன்னிடத்தை பத்தி விட்டேன். பாரில் நின் பாதம் மூலம் பத்தினேன், வேற அதெல்லாம் இல்லை, ஊர் இல்லை, காணி இல்லை, உறவு இல்லைன்னு சொன்னேனே தவிர, சர்வரட்சகனாக, சர்வநியந்தாவாக, சர்வசம்பந்தம் உள்ளவனாக இருக்கக்கூடிய தேவரீரை பத்தி விட்டேன். நான் கெட்டியே பிடிச்சுட்டேன். பாரில் நின் பாதம் மூலம், எப்படி த்ரீன்லோகான் சம்பரிக்கிரம தமேவ சரணம் கதா என்று காகாசுரனுக்கு ரட்சித்து கொடுத்தீரோ இல்லையோ. சீதா பிராட்டி என்ன சொன்னா, அவன் வந்து எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணா சீதா பிராட்டிய, எல்லாம் பண்ணி கடைசியில் பெருமாள் கர்ப்பத்தை உச்சரணம் பண்ணார், விட்டார், போனா 3 லோகம் சுத்தினான், சுத்தி கீழே வந்து விழுந்தான். அவன் பத்தினான், பத்தவே இல்லை, பத்தினான்னு சொன்னான். அவனுடைய முகத்தை கொண்டு வந்து பெருமாள் திருவள்ளியில் சேர்த்தா, பற்றி விட்டான். ததாம் ஏதத் பிரதமன் தேவாள் சொல்லியிருக்கு. அதனால ரட்சித்து தான் ஆனும். அவனுக்கு நடந்த தமேவ சரணம் கதா என்று பாரில் நின் பாதமூலத்தை பத்தினேன். தேவரி தான் ரட்சகன் தெரியும், தேவரி தான் உபாயம்னு தெரியும், தேவரி தான் உபேயம்னு தெரியும், தேவரி தான் சித்தோபாயமாக பண்ணணும்னு தெரியும், எல்லாம் தெரியும் இல்லையோ. அதனால பாரில் நின் பாதமூலம் பத்தினேன், தேவருடைய திருவடியை பற்றிட்டேன். பாத மூலம் அதுதான் நமக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரம். இந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய திருவடியை பற்றினோம். பாதிலின் பாதமூலம் பற்றினேன். பரமமூர்த்தி, மூர்த்தி பரமமூர்த்தி ஏவான் தான், இந்த எம்பெருமான் தான் நம்மை ரட்சித்து கொடுக்க வேண்டும். இவன்தான் பரமகாருணிகன், இவன்தான், இவனுக்கு தான் எளிமையும் இருக்கு, மேன்மையும் இருக்கு, ரட்சகத்துவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப எளிமை இருக்கு, நீர்மையும் இருக்கு, எல்லாம் இருக்குன்னா இவன் தான் ரட்சிக்கணும். பத்தினேன் பரமமூர்த்தி. சரி, அப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னா ஒன்னிடத்துல ஒண்ணுமே இல்லையா, அழிவியல் தேவாள்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, எல்லாம் நம்மளதான் நானா? ஆமா, எல்லாம் உன்னிடத்துல தான் இருக்கு. என்னிட்ட இல்லைன்னு சொன்னேன்னு தவிர உன்னிடத்துல வடிவழகு இருக்கு, உன்னிடத்துல சௌகுமாரியம் இருக்கு, உன்னிடத்துல சௌந்தரியம் இருக்கு, உன்னிடத்துல வாத்சல்யம் இருக்கு, உன்னிடத்துல சௌசீல்யம் இருக்கு, உன்னிடத்துல நீர்மை இருக்கு, உன்னிடத்துல எளிமை இருக்கு, எல்லா குணமும் உன்னிடத்துல தான் உருவெடுத்து இருக்கு. சரணாகதனை பத்தக்கூடிய தன்மை, சரணாகத வத்சலனாக இருக்கிறாயே, பரமமூர்த்தி காரொளி வண்ணனே. இதெல்லாம் நம்ம இடத்துல இல்லை, தேவர்கிட்ட கார் ஒளிவண்ணனாக இருக்கிறீரே, வடிவழகு இருக்கோ இல்லையோ, அதை பிடிச்சுடலாமோ இல்லையோ, அதை பிடிச்சுட்டா தேவரை ரட்சித்து கொடுத்துருமோ இல்லையோ. அதனால காரொளி வண்ணனே கதறுகின்றேன், எனக்கு வேற வழி இல்லை. அப்ப ஆகிச்சன்னத்தை சொல்லிக் கொண்டார். என்னிடத்துல ஒன்றுமில்லை, ஆனால் அனன்ய கதி, அனன்ய கதி, வேறு புகழ் இல்லை. என்னிடத்துல தோஷம் இருக்கு, உன்னிடத்துல புகலிடம் இருக்கிறது, நீதான் புகழ். அப்ப நீதான் என்னை ரட்சிக்கணுங்கிறது நல்லா தெரியுது எனக்கு. அதனால உன் திருவடியை பிடிச்சவங்க அப்படின்னு காரொளி வண்ணனே கதறுகின்றேன். ஆருளர் களைகன் அம்மா, ஆருளர் களைகன் அம்மா, ஆருளர் களைகன். என்னுடைய துக்கத்தை போக்குறதுக்கோ உபாயத்தையோ, மோட்சோபாயம் தேவாள் தான். அந்த தேவாள் வந்து தேவரீரை பத்துட்டேன், அப்ப தேவரீர் கொடுத்தாகணும்.
தேவரி திருவடியை பிடிச்சுட்டேன், தேவரி விட முடியாது. சுவாமி தேவரி தான், சொத்து இதுதான். இந்த சொத்தை விட்டு கொடுத்து விட்டால் சேஷிங்கிற பேர் கிடைக்குமா? நான் சேஷபூதன், என்னுடைய அடிமையை காண்பிக்க வேண்டும். நான் சொல்லிவிட்டேன், சரணாகதி விஸ்வாசத்தோடு பற்றிவிட்டேன். பரமமூர்த்தி பற்றிலேன், காரொளிவண்ணனே கதறுகின்றேன், காரொளிவண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் களைகன். என்னுடைய குற்றத்தை போக்கக்கூடியவர், குற்றத்தை பொறுத்து என்னை ரட்சிக்கக்கூடிய தன்மை பெற்றவன் யார்? ஆருளர் களைகன். என்னுடைய துக்கங்களை போக்கி கொடுத்து எனக்கு என்னை ரட்சித்து கொடுக்கக்கூடியது யாரா இருக்க முடியும்? உன்னை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஏன்னா என்னை ரட்சித்து கொடுக்கலன்னா நீ சுவாமிங்கிறது தகாது. நானும் வந்து விழுந்துட்டேன், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படி முடியாதுன்னு சொன்னவன் என்னிடத்துல ஒண்ணுமில்லைன்னு சொல்லிவிட்டேன். நானா உன்னை வந்து சேர்றதுக்கு என்னிடத்துல கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ ஒன்றும் கிடையாது. சரணாகதியில் நம்பிட்டேன், உன் திருப்படி தான் எல்லாம் நம்பிட்டேன். அப்படி நம்பிவிட்டால் நம்பினவனை ரட்சிக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பன்றோ? நேவரி வந்து இல்லைன்னு சொல்ல முடியாதோ இல்லையா? இப்போ இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா சுவாமி இல்லைன்னு ஆகிடும். நான் சொத்தாக இருக்கக்கூடியவன் சுவாமியை பற்றிட்டேன். சுவாமியை பற்றிட்டீங்கன்னா தேவாலயத்தில் பேரே இல்லாமல் போடுமே. அந்த பேர் இல்லாமல் போகிறதுக்குன்னு நீ எதாவது பண்ணுவீரா? பண்ண மாட்டேங்க. அந்த பேர் வாங்கிண்டாகணும் இல்லையோ, அதுக்காக சுவாமி என்ன பண்ணணும்? பற்றித்தான் ஆக வேண்டும். தேவரீர் கிருப்பையை பொழிந்துதான் ஆக வேண்டும். தேவரீர் தான் பண்ணி ஆகணும். ஆருளர் களைகன். இந்த குற்றத்தை போக்கி என்னை ரட்சித்து கொடுக்கக்கூடியவர்கள் ஆறு இருக்கிறார்கள். தேவரீரை விட்டார் அரங்கமான கருளானே. இந்த அரங்கத்தில் பரமதத்தில் நீ சொன்னால், பரமத்தில் யாருக்கும் குற்றமே கிடையாது, குறையே கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கே போய் நான் அவனை சேவிக்க முடியுமா? சேவிக்க முடியாது. நான் இருக்கிறதோ திருவரங்கத்தில் இருக்கிற பெரியவருமாளே, நான் உன்னை பார்த்துட்டேன், உன்னுடைய சொகுமாற்று என்ன வடிவழகு என்ன, இதுதான் என்னை ரட்சித்து கொடுக்க போகுது. அதனாலே காரொளி வண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் களைகனம்மா அரங்கமா நகர்லானே. அரங்க நகரிலே சனித்து கொண்டிருக்கக்கூடிய தேவரீரே, நமக்கு எல்லாம் நம்மை ரட்சித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு தேவரீருடையது. சுவாமியானபடினாலே அடிய ஒன்றுமனுடைய நான் சொத்து அச்சேதனமாக இருக்கக்கூடிய ஒருவனாக இருக்கக்கூடியவன் நான். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கைகால் இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? போக முடியுமான்னா எங்கேயும் போக முடியாது. ஆனால் இந்த ஆணையாக பிடிச்சி தூக்கி கொண்டு போது தலை அந்த ஆணை மேலே ஏறி உட்காந்து வச்சுட்டு போயிடலாமோ இல்லையோ, அந்த மாதிரி தான் ஒருத்தனுக்கு ஆணை மேலே ஏறி உட்காரணும்னு ஆசை. அவன் யாருன்னா கால் இல்லை, அவனுக்கு ஆசை வந்துடுது ஆணை மேலே ஏறி உட்காந்துக்கிடணும். உட்கார முடியுமா? கால் இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? யானையாக பார்த்தது அவனை தூக்கிட்டு நேரம் கொண்டு வந்து தோளில் உட்காந்து வச்சுட்டு. அது மாதிரி தான் நம்ம எல்லாம் அங்கஹீனர்களாக இருக்கிறோம். பெருமானாக பார்த்து நம்மை ரட்சித்து நம்முடைய குத்தத்தை குணமாக கொண்டு அவன் சேஷியாக, நாம் சேஷபூதனாக, கைங்கற்றத்தை கொள்ளுபவனாக, கைங்கற்றத்தை கொடுப்பவனாக, கைங்கற்றத்தை பிரார்த்திப்பவனாக நாம் இருக்கும்படியாக இருந்து அவனையே உபாயோபயமாக பிராபகங்களாக ரட்சகம் உடையவனாக எல்லாமாக நம்பினோமே என்னால் அவன் நம்மை ரட்சிக்கப் போகிறான். ஆருளர் களைகனம்மா, நீ விட்டுட்டேன்னா நான் போக்கன்றி கிடப்பேனே. எனக்கு போக்கு வீடு ஏதானும் உண்டானா எங்கே போவேன்? எங்கும் போக வேண்டாது. தேவரீர் தான் ரட்சித்து கொடுக்க வேண்டும். அரங்கத்திலே சயனமாக பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரியபெருமாளே, அரங்கமா நகர் உளானே என்ன பெரியபெருமாளுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து விழுகிறார். ஆருளர் களைகனம்மா, என்னுடைய துக்கத்தை போக்கி கொடுக்கக்கூடியவர் யாருமே இல்லை, நீ தான் பண்ணணும். வடிவழகு படித்தவனே, காரொளி வண்ணனே, கண்ணனே என்று பிரார்த்திக்கிறார். இப்பாசுரத்தாலே தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். மீண்டும் பார்ப்போம்.